பிரெட் வாங்குறேன். பிரெட் 30 ரூபா தாண்டக்கூடாது. பெரிய சைஸ் பிரெட். பிரெட் ஓகே. பிரெட் ஓகே. பிரெட் ஓகே. ப்ளீஸ் கொடுங்க. என்ன சொல்றீங்க? நான் தான் வாங்கி வருவேன். எனக்கு தெரியாது. எனக்கு 10 அடி வாங்குவேன். நான் வாங்கிட்டு வரேன். ஆனா வந்து கம்மியா வாங்கி வர மாட்டேன். ஏன் சாக்லேட் நான் கேட்கவே இல்லையே. போய் மாத்தினு வா போ. முன்னாடி போ. ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்க. நான் எது எடுத்தாலும் 160 எல்லாமே வா. அப்ப கல்லா பத்தி. கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். வாங்கின பொருள் எல்லாம் ஒர்த்தான்னு பார்க்கலாம். 160 தான். எது எடுத்தாலுமே 160 தான் சொன்னாங்க. வெல்கம் டு பிரியா சரவணன் சேனல். நான் ஏன் நினைக்கிறேன், நான் காலையில் எழுந்ததே லேட்டு, சிம்பிளும் லேட்டு, ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் லேட்டு, ரொம்ப டைம் ஆகிட்டு தான் இருந்தால் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக வெண்டைக்காய் கார குழம்பு வச்சுட்டு கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு வச்சுட்டேன், போட்டுட்டேன். நிறைய வேலைகள் இருக்குது. சரி, நீங்க என்ன காய்கறிகள் தான் போட போறீங்க? இனிமேல் இதெல்லாம் கேரட் பீன்ஸு காட்டுங்க. வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் கட் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலி டயட் இருக்கலான்ட்டு ஒரு பிளான் போட்டேன். பட் அது இருக்க முடியாது என்னால. நான் அப்புறம் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே என்னாச்சுன்னா எல்லாம் வெயிட் போட்டேன், குண்டாயிட்டேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வெயிட் போட்டேன், நான் குழந்தை பிறந்தா எல்லாம் வெயிட் போட தான் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு வந்து என்னம்மா வெயிட் போட்டேன், என்ன குண்டாயிட்டேன்னு கேட்கறதுலாம் ஒரு கேள்வியா அப்படின்னு தான் இருந்துச்சு. அது வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணோம் ஒருத்தவங்கள. ஒல்லியாக இருந்தேன் பிஃபோர் மேரேஜ், வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தேன். இன்னும் இவ்வளோ ஒல்லியாக இருக்கேன், சாப்பிடவே மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் எப்படியோ குழந்தை பிறகு ஒரு 2 இயர்ஸ் கேப் வந்துச்சு. அப்போ மீடியமாக தான் இருந்தேன் நான். ஸோ எந்த ஒரு கொஸ்டின்ஸ் இப்போ கொஞ்சம் தான் உடம்பு போட்டேன், ரொம்பலாம் உடம்பு போடல. அதுக்குள்ள குண்டாயிட்டேன் என்ன இவ்வளோ சீக்கிரமாக குண்டாயிட்டேன் அப்படியெல்லாம் ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு கேள்வி. ஆக்சுவலி நானே வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இருக்கேன். அதுக்கு தான் நான் நினச்சேன் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், எனக்கு கொஞ்சம் பசிச்சுனே இருக்கும், அதனால என்னென்ன ஃபுட் எடுத்தால் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நடுவுலே டிஸ்கண்டினியூவும் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் சரி ஓகே கொஞ்சம் ஒரு 1 மந்த் போட்டோம், அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட் லாஸ் ப்ராசஸ்ஸு. ஸோ அப்படி தான் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து எனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துச்சு. எனக்கு பேபி பிறந்தே 6 மந்த்தோ 7 மந்த்தோ தான் ஆகுது. அதுக்குள்ளே அப்போ வெயிட் போட தானே செய்யும். ஆனால் எல்லாம் அது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கேட்கறதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணல, எனக்கு என்னோட இதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து தான் நான் இது பண்ணணும். அப்படி ஏதாவது வெயிட் லாஸ்னால் இது டக்குன்னு ஆகிடும், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாக கொஞ்சம் 8 o'clock எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா குக்கிங்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இது எடிட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு பிளானாக வச்சுருந்தோம். ஆனால் எழுந்ததே 9 o'clock. ஏன்னா இன்னைக்கு மோன் எனக்கு ஆஃபீஸ் லீவு. ஸோ அதனால் எழுந்ததே லேட்டாக எழுந்து லேட்டாக லஞ்சு டிஃபன் சாப்பிட்டு லேட்டாக லஞ்சு செய்கிறேன். அதனால் ஒரு வேலையுமே இன்னைக்கு ஓடலை. ஸோ அதனால இன்னைக்கு ஈவினிங் வேற ஒரு சின்ன பர்ச்சேஸ் வேலை இருக்குது. ஸோ அதுக்கு வேற போகணும். அதனால கடன்னு இதை முடிச்சுட்டு சாப்பிட்டு ஒரு 2 ஹவராவது ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக என் பொண்ணு தூங்கவே மாட்டான். அவளை வந்து மடி மேலே உட்கார வச்சு இப்படி பண்ணியே என்னுடைய முதுகு வந்து பெண்டாகி விட்டது. ஸோ அதனால தான் சின்ன எடிட்டிங் ஆப்பில் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி கொஞ்சம் கூட நாலேஜே கிடையாது எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆப்பில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது எடிட்டிங் ஆப் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த எடிட்டிங் ஆப்பில் பண்ணுறேன்னு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதையும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைட் பை சைடாக கேரட் பீன்ஸ் கட் பண்ணிட்டேன், பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டியது. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் கேட்குறாரு எத்தனை ஆக்சுவலி வருதே வேணா நார்மலாக பேசு. என்னென்ன என்ன வேலை அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நான் சொல்கிறேன் வாங்க. சிங்க்கு பாத்திரம் ஃபுல்லாக ரொம்ப வழியுது. இப்படி வா, போ ஃப்ரெண்டில் போ, நல்லா போ. அப்படியே ரிட்டர்ன் நான் போயிடுறேன். சரி வாங்க.
இதையெல்லாம் துவைத்து போட்டது நான். பாப்பா துவைத்து போட்டது நான். இதையெல்லாம் கிளீன் செய்வது நான். இதெல்லாம் கிளீன் செய்வது நான். பாத்ரூம் கழுவது நான். என் பிள்ளைக்கு டைப்பர் மாத்தியது நான். அப்புறம் அவளை குளிப்பாட்டியது நான். இத்தனை வேலை இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் என்ன கேட்கிறாரு, என்ன வேலை செய்யற நீ வீட்டுல அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அது நான். எல்லா வீட்லயும் அப்படிதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எல்லாரும் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரிலாம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னட்டு நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருவோம் ஹவுஸ் ஒய்ஃப். ஆல்ரெடி அந்த மாதிரி குரூப்லாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கறதுக்கு கேமரா செம்மையாக தெரியுமா? ஏய் நான் போய் சிக்கன் வாங்கிட்டா. இது உங்க வேலை கிடையாது இன்னைக்கு. இப்படி கடைக்கு போயிட்டு பிரெட் வாங்குறேன். பிரெட் 30 ரூபா தாண்டக்கூடாது, பெரிய சைஸ் பிரெட். சரியா? ரெண்டாவது அவங்க கடையில் போயிட்டு சீஸ் கேளு. சீஸ் வந்து 10 ரூபா தாண்டக்கூடாது. போயிடலாம். இதெல்லாம் வச்சிருந்தா பிரெட் ஓகே, பிரெட் ஓகே, பிரெட் ஓகே. சீஸ்லாம் நான் வாங்குனதே கிடையாது. நீ கடையில போய் கேளு, 10 ரூபா தாண்டக்கூடாது. அது போக பட்டர் தான் வாங்கிடும். 10 ரூபாய்க்குலாம் எப்படி தர நான் சீமா கேக்குதுக்கு. சீமாங்கம்மா என்ன சொல்றல? என்ன சொல்றல? 10 ரூபாய்க்கு தான் நான் வாங்கி வருவேன். எனக்கு தெரியாது, எனக்கு 10 ரூபாய் அடி வாங்குவ. சரி நீ வாங்கிமா, திருப்பி முன்னதான் மாத்திட்டு அனுப்புவேன். நீ தான் சொல்ற கேரட் 10 ரூபாய்க்கு வாங்கிடுமா? ஏய் போடு போடு போடு. ஏய் நான் வாங்கிட்டு வரேன். ஆனா வந்து கம்மியாலாம் வாங்கிட்டு வர மாட்டேன் பேச சொல்றேன். போ. இப்பயே சொல்லிட்டேன் மோனினா. ஏய் சொல்லு டக்குனே. என்ன சொல்லு? Cheese பிரெட் சீஸ். பிரெட் சீஸ் பட்டர் போ. பிரெட் சீஸ் பட்டர். எங்க? மிளகாத்தூள் வாங்குறதுக்கு அது நான் போயிட்டு வரேன். பாத்தியாங்க. அது பக்கத்துல கடைக்கு போகுது. நம்ம கண்ணுலாம் போச்சுனா தேன் மிட்டாய் இருக்கா, முறுக்கு இருக்கான்னு தேடும். இல்ல போய் சீஸ் அது வாங்கிவா இது வாங்கிவானா எனக்கு ஞாபகமே இருக்கு. போ. அம்மா வந்து பேசலாம் போ. நான் போயிட்டு வரேன். பக்கத்துல இருக்க கடை. இந்த வீட்ல கீழ இறங்கி 2 பில்டிங் தள்ளி கடை இருக்கு. போயிட்டு வா. போ போ. ஏய் பிரெட் 30 ரூபா தானே ஞாபகம் வச்சுக்கோ. சரி 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 அப்படியே அங்க வந்து நின்னு சரா. சரா வந்துச்சுனா அத கேக்குறேன். தெரியும். சீஸ் இல்ல பட்டர் இல்ல. பிரெட் எவ்வளோக்கு வாங்கின? 54 ரூபாய். 54ஆ? ஒழுங்கா குத்து ரிட்டர்ன் வேணும் அப்போ. ஏய் ஓடே உன்னை என்ன சொன்னேன் நான்? 30 ரூபா தாண்டக்கூடாதுன்னு. சீஸ் எங்க? சாக்லேட் நான் கேட்கவே இல்லையே. சாக்லேட் நான் கேட்கவே இல்லையே. போய் மாற்றினோம் அப்போ. எனக்கு தேவையே கிடையாது சாக்லேட்டு. நான் சாக்லேட் சாப்பிடணுன்ட்டு சொன்னேன்னா நான் ஆசியமாக இருக்குமா? அப்போ எத்தனை தடவை என்ன போய் மாற்றினுமா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். போய் மாற்றினோம் அப்போ. ப்ரெட்டு வானாமே. 54 ரூபா கொடுத்து ப்ரெட்டு சாப்பிட்றாங்கலாம் பணக்காரங்களா? எழுந்து வாய். அதான் இருக்குன்னா வேணாட்டு வர வேண்டியது. நீ ஏன் வாங்கிட்டு வந்தேன்? சரி. ஐயோ புத்திசாலி இல்லை நீ. எண்ணெயே இல்லாம செஞ்சுருக்கேன். ஏன்னா என் பொண்ணு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிறதுக்கு. ஓகே தட்ஸ் a great thing. இது கொஞ்சம் கொச்சோனா முடிஞ்சிரும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இரு நவுரு. க்ளீன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன். வாய் என்ன சமையல் முடிச்சா? சமையல் வேலையும் முடிந்தது. சரி பாத்திரம் விளக்குற வேலையும் முடிஞ்சிருச்சு. சூப்பரு. அடுத்தது துணி எடுக்கணும். அரிசி வைக்கணும். கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அவ்வளோதானா? பாப்பா குளிப்பாட்டணும். அடுத்த வேலை அதுவா? பாப்பா சாப்பாடு? கேரட் வச்சிருக்கேன், அப்படியே போட்டு அரைச்சி கொடுத்துடலாம். ஓகே அண்ட் வேற எதுவும் இல்லையா? போங்க, நடந்து தானே போறீங்க, போங்க.
ஸ்ட்ரைட்டா போறீங்கன்னா அந்த லெஃப்ட்ல தான் கடை. கதவை தோற கடை சொல்றேன். கதவை தோற அப்பதான் தெரியும். ஸ்ட்ரைட்டா போயிட்டு அந்த ரைட்ல லெஃப்ட்ல ம் கார்னர்ல கடைக்கு போயிட்டு வந்துட்டோம். கடைக்கு போகும்போது உள்ளெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். வரும்போது நாங்கள் வீடியோ எடுக்கல. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து கிட்டன்றதுனால நடந்தே வந்துட்டாங்களா, அதனால எல்லாரும் ஒரு ஒரு பேக்கு நடத்திக்கிட்டு வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ வாங்கின பொருள் எல்லாம் ஒர்த்தான்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து 160 தான். எது எடுத்தாலுமே 160 தான் சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் இது எல்லாமே இப்படியே 200 சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பட் 160 தான் சொன்னாங்க. நான் ஒன்று காட்டுறேன் என்ன வாங்கணுன்ட்டு. இது என்னுடைய ஃபாதரில் நான் வாங்கினார், அதாவது என் மாமனார் வாங்கினார். இது ஒரு ஆளோட ஐட்டம் கிடையாது, இது எல்லாரும் சேர்ந்து வாங்கினது, 4 பேரும் சேர்ந்து வாங்கினது. ஸோ இது பாருங்க, இது ஒரு 160, இது ஒரு பெரிய லாங் கொடை. அப்புறம் இது ஒரு 160, எல்லாமே 160 தான். இது வந்து நம்ம தான் காய்குடை. அப்புறம் இனியாவுக்கு வந்து இந்த ஸ்வெட்டர்லாம் வாங்கணும். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் போட்டு பார்த்தா தான் தெரியும். நல்லா இருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுதான், இதுவும் என்னுடைய டாப்பு 160. இனியாக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தோம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் 160. இது ரெண்டுமே செட்டு 160. இந்த மாதிரி எடுத்தது இதுவும் இனியாது. இது என்னுடைய டாப். பத்துமான்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். பத்தலைன்னா எனக்கு இருக்கவே இருக்கா என்னுடைய தங்கை, அவளுக்கு கொடுத்து விடுவேன். மோனி என்ன நினைக்கிறேன். இது வந்து மோனி என்னதான் சரவணாதான் தெரியல. இதெல்லாமே ஒர்த்து தான் நினைக்கிறேன். 160க்கு தாராளமா வாங்கலாம்னு நினைக்கிறேன்ல, குவாலிட்டியா இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு தான், இது எல்லாமே அவங்களுக்கு தான். நம்ம எதுவுமே வாங்கிக்கலாம், அவங்க தான் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. 2 டாப் மட்டும் நான் வாங்கிக்கிறேன், மீது எல்லாம் அவங்க தான் வாங்கினாங்க. இது வந்து பெட்ஷீட் மாதிரி நல்லா சாஃப்டா இருந்தது. இனியாக்கு வாங்கணும். இனியாக்கு வந்து இது இப்போ வரைக்கும் பெட்ஷீட்டே நாங்க போத்துறது இல்ல, டவல் தான் போத்துறோம், அவளோட டவலே. அதனால பெட்ஷீட் ஒன்று வாங்கணும். இதெல்லாம் 160. ஒரு சேரு மாதிரி இன்னொருக்கு பாருங்க சேரு, இது வந்து 160. இது ஒர்த்து தான் நினைக்கிறேன் நானு, நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இனியா பாப்பாக்கு வாங்கினது 160. இது இந்த டப்பு அழுக்கு துணி போட்டு வைக்கிற டப்பு, இது ஒரு 160. இது எதுக்கு வாங்கினாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பில்லோ பாப்பாக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா பாப்பாவை இதை வச்சு பாப்பாவை எப்படி விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணு வாங்கியிருக்காங்க. நான் ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். எப்படியும் இது கடைக்கு போனா 200 இல்லாம சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா பெருசா வாங்கலாம். எல்லாமே சின்னதா இருக்கா, பாப்பாவோட துணி எல்லாம் பத்த மாட்டேங்குது. ஃபீடிங் பாட்டில் அதெல்லாம் வைக்கிறதுக்கு சுத்தமாவே இடம் இல்லை. அதனால கொஞ்சம் நல்லா ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி 2 இதுவும் நல்லா ஜிப்லாம் பெருசா நல்லா ஸ்பேஸ் இருக்க மாதிரி வாங்கணும். இது ஒரு 160க்கு இது ஒர்த்து தான் நினைக்கிறேன் நான். அப்புறம் இந்த டப்பா, இந்த இதுலாம் போட்டு வைப்போம்ல, அந்த டப்பா வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எங்க வீட்டுல நிறைய தான் இருந்தது, இப்பதான் ஆர்டர் போட்டு வாங்கினா. ஆனா எங்க போதுனே தெரியல டப்பா. சரி, அதனால இது ஒண்ணு வாங்கிட்டோம். இனியா பாப்பாக்கு இது என் பொண்ணு மாதிரியா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இது அதனால இது ஒண்ணு வாங்கினேன், பாக்க இனியா மாதிரியா இருக்குன்னு வாங்கினது. அப்புறம் இது ஒரு கிளிகிளிப்பு மாதிரி சவுண்ட் கேக்குது, லைட் எரியுது, பேரட். இதுவும் பாப்பாக்கு தான் வாங்கணும். அப்புறம் ஒரு தோசைக்கல் வாங்கியிருந்தோம், தோசைக்கல். இது கொஞ்சம் கையில வந்து அந்த கருப்பா ஒட்டுது, நல்லா வெயிட்டா இருக்கு. மீன்லாம் வறுக்கிறதுக்குலாம் ஒரே தோசைக்கல் தான் யூஸ் பண்றோமா, அதனால சரியா வரமாட்டேங்குது தோசைக்கல். சரி, இன்னொரு தோசைக்கல்ல வாங்கி பழக்கம் பண்ணிட்டோம்னா இது கொஞ்சம் 2ஆ இருக்குமே அப்படின்றதுனால சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சிசர், இது ஒரு 160. அவ்வளவுதான் வாங்கின பொருட்கள் எல்லாமே இதுதான். இதுல எது எல்லாம் ஒர்த்து நான் நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பில்லோ எல்லாம் ஒர்த்து இல்ல.
இது ஒர்த்து. ஏன்னா இது கண்டிப்பா ஜாஸ்தியா தான் இருக்கும். அப்புறம் இது ஒரு 200. ஏன்னா நான் போன வாட்டியே போய் கடைக்கு போய் கேட்டேன் நானு. இது வந்து 200 சொன்னாங்க, 250 அந்த மாதிரி ரேஞ்சு சொன்னாங்க. இது ஒர்த்து. இந்த டப்பா கூட எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் நினைக்கிறேன் நானு. ஒர்த்து. இந்த பொம்மை வந்து இதெல்லாம் கணக்குல ஏத்துக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே பாப்பாது, அதனால கணக்குல வராது. நாங்க வாங்கினதுல இந்த பேக் ஒர்த்து, இது ஒர்த்து, எல்லாமே ஒர்த்து தான். எல்லாமே ஒர்த்து தான். ஏன்னா இந்த டிஷர்ட் இப்பதான் மோனியா நான் வந்து இப்பதான் என் ஹஸ்பண்ட் பர்த்டே கூட ஒரு டிஷர்ட் போட்டுருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க, பிங்க் கலர் டிஷர்ட் 600 கொடுத்து வாங்கினாங்க. அதே குவாலிட்டி மாதிரி தான் தெரியுது பாக்குறதுக்கு, ஆனா இது வந்து 160 தான். 600 எங்க இருக்கு, 160 எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டால் வந்து இங்கதான் போட்டிருந்தாங்க. நாங்க நேத்து தான் கடைக்கு போகும்போது சும்மா லைட்டா பார்த்தோம். சரி என்னதான் இருக்குன்ட்டு உள்ள போய் பார்த்ததுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு பர்ச்சேசிங்கா இருந்தது இன்னைக்கு. மொத்தம் ஒரு 21 பொருள் வாங்கியிருப்போம். ஏன்னா பில் போடும்போது பார்த்து என்னன்னா, அதனால எனக்கு தெரியும். சரி இந்த ஸ்டால் வந்து 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பிப்ரவரி 25 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் தரேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க. இது எல்லா ஊர்லயும் போடுவாங்க தான் நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊர்லயும் போடுவாங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு, ஆனா எதுவுமே என் சைஸ்ல இல்ல. ஸ்லிப்பர்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து குண்டாம் கடாய் எல்லாமே இருந்தது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி வந்து ஒர்த்லெஸ்ஸும் இருக்கு. எப்படின்னா நம்ம பாத்திரம் விளக்குற நார் இருக்குல்ல, அந்த கிரீன் கலர் நார், அது ஒரு 15 ஒரு 10 வச்சுட்டு அது ஒரு 116 போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது, அதெல்லாம் வந்து வாங்காதீங்க. ஸ்டீல் இதுவெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வாங்காதீங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில்லாம் வந்து ஜிம்முக்கு போறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா நல்லா இருந்தது. வாட்டர் பாட்டில் நீங்க வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம். நாங்க அதெல்லாம் வாங்கல, ஏன்னா அது இதுவும் கிடையாது, யூஸ்ஃபுல் கிடையாது. யூஸ்ஃபுல்லான பொருள் மட்டும் தான் நான் வாங்கினதே. நான் வாங்கினது எதுன்னு பார்த்தா அந்த காய்கூடை. அப்புறம் 2 டாப்பே, ஏன்னா கொஞ்சம் குண்டாயிட்டதுனால எதுவுமே பத்த மாட்டேதான், 2 டாப் மட்டும் வாங்கினேன். இது வாங்கினேன். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்ன வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்குவாங்க. இதுதான் நான் வாங்கின பொருள் வந்து இது 2. எனக்காக 2 டாப்பு, இது 1 வாங்கினேன், அவ்வளவுதான். இதுல எதெல்லாம் ஒருத்தர் நீங்க நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா அந்த அட்ரஸே நாங்க கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ சோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். பபாய்.